ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். வீட்டில் முட்டையும் ஆரஞ்சும் இருந்தால் போதுங்க, ஒரு சூப்பரான கேக் நம்ம பண்ணிடலாம். இந்த கேக் மைதா இல்லாமல், பீட்டர் இல்லாமல், மிக்ஸி ஜாரில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. இந்த ஆரஞ்சு பவுண்ட் கேக் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கோதுமை மாவு 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்து பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் பவுடர் சோடா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்ததாக ஆரஞ்சு பழம் ஒரு 3 குட்டி ஆரஞ்சு சேர்த்துருக்குறேன். இது சீட்லெஸ்ஸுங்க, இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சீனி 1/2 கப், எண்ணெய் 1/4 கப், இது வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பால் ஒரு 1/4 கப்பு. இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை, பால், எண்ணெய் எல்லாமே நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை அப்படியே மாவோடு சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துடலாம். நான் மொத்தமாக அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு கேக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாங்க. இந்த டைமில் அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இது ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற அவன் பேனை பொறுத்து பேக்கிங் டைம் கூட குறைய ஆகலாம். அதனால் ஒரு 25 நிமிஷத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு குச்சை வச்சு குத்தி பாருங்கள், உள்ளே மாவு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான ஆரஞ்சு பவுண்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கில் நம்ம மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே ஹெல்தியானது. குட்டீஸ்லாம் கேக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்டான டேஸ்டியான ஆரஞ்சு கேக் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.